வெல்கம் டு விவி இன்ஃபோடெக் டேலி. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம டேலில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷனல் என்ட்ரிஸ் வந்து நிறைய என்ட்ரிஸ் வந்து நம்ம டேலில வந்து கிரியேட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆப்ஷனல் என்ட்ரிஸை வந்து எப்படி நம்ம டேலில வந்து வீக்லி வைஸ், மந்த்லி வைஸ், இயர்லி வைஸ்லாம் வந்து எப்படி வந்து ரிப்போர்ட் பார்க்கறது அப்படிங்கிறத பத்தி தான் வந்து இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கேட்வே ஆஃப் டேலி ஸ்கிரீன்ல டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டேலியில் கிரியேட் பண்ணியிருக்க எல்லா வவுச்சர் டைப்புமே வந்து நமக்கு வியூ ஆகும். ஸோ இதில் வந்து நான் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் வவுச்சர் டைப்பை வந்து நான் எடுத்துக்கிறேன். ஜஸ்ட் என்டர் அப்படிங்கிறத கொடுத்துட்றேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி வந்து நம்ம என்னென்ன என்ட்ரிஸ்லாம் வந்து போட்டிருக்கோம், ரெகுலர் என்ட்ரிஸ் எல்லாமே போட்டிருக்கிறது எல்லாமே நமக்கு இங்கே கவுண்டிங்கில் வந்து வந்துடும். ஸோ இதே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் என்ட்ரிஸ் வந்து என்ன போட்டிருக்கோம் அப்படிங்கிற கவுண்ட் நமக்கு வேணும் அப்படின்னா இங்கே எஃப்டோல் கான்ஃபிகர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆப்ஷனல் வவுச்சர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை எஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ மந்த்லி அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ பார்க்கும்போது நமக்கு மந்த்லி வந்து நம்ம என்னென்ன ஆப்ஷனல் வவுச்சர்ஸ் போட்டிருக்கோம் அப்படிங்கிற லிஸ்ட் நமக்கு இங்கே வரும். இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். ஸோ என்டர் பண்ணீங்கன்னா உள்ள வந்து நம்மளோட நம்ம போட்டிருக்கக்கூடிய 2 ஆப்ஷனல் வவுச்சர்ஸ் வந்து பார்க்க முடியும். ஸோ இதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது சேம் எஃப்டோல்ல மந்த்லிக்கு பதிலாக நீங்கள் டெய்லி அப்படிங்கிறத கூட நம்ம கொடுக்கலாம். ஸோ கொடுத்தோம் அப்படின்னா ஒவ்வொரு டேட்லையுமே வந்து நம்ம என்னென்ன என்ட்ரிஸ் வந்து ஆப்ஷனல் என்ட்ரிஸ் போட்டிருக்கோம் அப்படிங்கிற லிஸ்ட் வந்து நமக்கு வியூ ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ட் நைட்லி அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 15 டேஸ் ஒன்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் ஏப்ரல்லேருந்து 15th ஏப்ரல் வரைக்கும். ஸோ நெக்ஸ்ட் 16th ஏப்ரல்லேருந்து 30 ஏப்ரல் வரைக்கும். ஸோ இந்த மாதிரி 15 டேஸ் ஒன்ஸ் வந்து 2 வீக்ஸ் ஒன்ஸ் வந்து நமக்கு வந்து ரிப்போர்ட் வந்து வியூ ஆகும். ஸோ அதுலேயுமே நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இயர்லி அப்படிங்கிறத கூட நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இயர்லி பார்த்தீங்கன்னா 1 இயர்ல வந்து நம்ம எவ்வளோ ஆப்ஷன் என்ட்ரிஸ் வந்து போட்டிருக்கோம், ரெகுலர் என்ட்ரிஸ் நம்ம போட்டிருக்கோம் அப்படிங்கிறத கூட நம்மளால வந்து வியூ பண்ணி பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி நமக்கு தேவையான ரிப்போர்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி, மந்த்லி, வீக்லி, ஸோ இந்த மாதிரி செப்பரேட் பண்ணி நம்மளால வந்து ரிப்போர்ட்டை வந்து ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.